கிக்கு லக்கு 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 கூட விளையாட கிக்கு கிக்கு அதிர்ஷ்டம் உன்னோட அதிர்ஷ்டம் உன்னோட ஹாய் ஹலோ நமஸ்தே வணக்கம் ஆதாப் வெல்கம் டு லக்கா கிக்கா. சரியான சமயத்துக்கு போலனா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுவோம். அத போலதான் சாட்டர்டே சண்டே 7 மணிக்கு நம்ம வீட்டுக்கு கரெக்டா போலனா லக்கா கிக்கா மிஸ் பண்ணுவோம். சோ டோன்ட் மிஸ் இட். கரெக்டா டைமுக்கு போங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் தீபா. இவங்க வடிவேல் சார் கூட தெனாலிராமன் படத்துல நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா உயிர்மை ஜி தமிழ்ல வர சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தீபா. ஆஹா கண்டு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்டம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் கண்டு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்டம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் என் மேனி ஒரு தேக்குதான் மின்னுது பார் மூக்குதான் என் மேனி ஒரு தேக்குதான் மின்னுது பார் மூக்குதான் உள்ளதையில் ரேகையெல்லாம் சொர்க்கத்தோட மேப்பு தான் இன்னிடாத கூந்தல் ஒரே கண்ணகரு கூற்றாவந்தான் டியா 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 அரை டண்டன காடியா கொய்யா 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 நான் வெட்டி வச்ச கொய்யா டியா 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 அரை டண்டன காடியா பையா 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 என தின்னு புட்டு போயா கண்டு ரெண்டு ரங்கராட்டினோ கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமியாடும் கண்டம் ரெண்டு பக்கவாத்தியும் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் போடும் ஹாய் தீபா. ஹலோ மேம். சார் நீங்க சொல்லுங்க, ஒரு படத்துல ஹீரோயினா பண்ணிருக்கீங்க, இப்போ வந்து ஜி தமிழ்ல வந்து சீரியல் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, சோ எது ஈஸி, ஃபில்மா இல்ல சீரியலா? ரெண்டும் தான் மேம். எனக்கு ரெண்டும் விட்டு கொடுக்க முடியாது. ரெண்டும் விட்டு கொடுக்க முடியாது. அப்பா அப்படியே லக்கும் விட்டு கொடுக்காதீங்க. ஆல் தி Thank you பெஸ்ட். so much மேம். வாங்க. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் நேத்ரன். இவர் டிவில நிறைய வில்லனா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நல்லவங்களோட கெட்டவங்க தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா. லெட்ஸ் வெல்கம் நேத்ரன். எதைத்தான் கண்டுட்ட நீ புதுசா என்கிட்ட இல்லாதத பெருசா பெருசா எதுக்கிட்டு மாறிட்ட நீ தின்னுசா என் கூட பழகுனது பழசா பழசா அடி வாடி என்கிட்ட பண்ணாத சேட்டை பார்த்தாத ரூட்ட கூட்டாத கேட்ட நீ பார்த்துட்ட துட்ட தான் வரமாட்ட கிட்டத்தான் நீ தாண்டி ஒத்தி பொண்ணா அட நான் தானே டஸ்ட் பின்னா நீ தாண்டி ஒத்தி பொண்ணா அட நான் தானே டஸ்ட் பின்னா பார்த்து ரெட்ட பேசுடா அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா ஆர்சி புக்க பாருடா இது எஃப்சி பண்ண காருடா அடி நீ தாண்டி ஒத்தி பொண்ணா அட நான் தானே டஸ்ட் பின்னா ஹாய் அகைன், வெல்கம் டு சீசன் 2. எனக்கு ஒரு டவுட், ஏன் நீங்க எப்பவுமே வில்லனாவே நடிக்கிறீங்க? எனக்கு வில்லன் நெகட்டிவ் ரோல்ஸ் எடுத்து பண்ணணும்னு தான் ஆசை. அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கிற ரோல்ஸ் எல்லாமே 90% எல்லாமே நெகட்டிவ் ரோல்ஸ் தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் சோனியா. இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமாகி இப்போ சின்ன திரையில பெரிய திரையில நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சோனியா.
கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி மொத்தம் தரியா கேட்கணும் 5 லட்சமா இல்ல மொத்த சொத்தை எழுதி கொடுக்கணுமா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. அப்படியா? நான் சொல்லி வச்சேனே மொத்தமா கொடுக்க சொல்லி. சரி, வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க விஜயகாந்த் சார் கூட நடிச்சிருக்கீங்க. அவங்க டாட்டரா புலன் விசரே. அதுக்கப்புறம் அவரை பாத்தீங்களா நேரா? நிறைய பாத்திருக்கேன். எப்படி கூப்பிடுவீங்க? அங்கிள் இல்ல அங்கிள் கூப்பிடக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, அதனால கூப்பிடல. கூப்பிடணும். அப்புறம் மாத்திட்டேன் கஷ்டப்பட்டு. நிறைய பேர், அவரை மட்டும் இல்ல, நிறைய பேர், கொஞ்சம் பேர் மட்டும் தான் அங்கிள்னு கூப்பிடுறேன். நிறைய பேரை மாத்திக்கிட்டேன், அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு. அம்மா சொல்லிட்டாங்க கூப்பிடாத, ஸோ அதனால எல்லாரையும் ஜி சார் அப்படின்னு கஷ்டப்பட்டு. நான் இருக்கும்போது விஜயகாந்த் சார் வந்தானா 2 பேரும் சேர்த்து கூப்பிடலாம். அங்கிள் லக் வேணுமா கிக் வேணுமா? கிக்கு வேணும், பட் வித் லக் வேணும். ஆல் தி பெஸ்ட். Thank you. வாங்க. ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் போஸ் வெங்கட். இவர் சின்ன திரையில அறிமுகமாகி பெரிய திரையில கலக்கிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் போஸ் வெங்கட். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரிஞ்சுதான் அவர் சுத்தமா ஆட தெரியாம நிக்கிறாரு. ரோஜாக்காவோட டைவிங் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி இருப்போம், அவ்வளவுதான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். ஓகே, எப்படி இவங்கள மெயின்டைன் பண்றீங்க? இல்ல என்ன எல்லாரும் கேட்பாங்க, இன்னும் அப்படியே உடம்பு அப்படியே இருக்கே, ஸ்லிம்மாவே இருக்கீங்களே, என்ன காரணம்னு. அவங்க மெயின்டைன் பண்றதுனால ஒரு எனர்ஜி லாஸ்ல தான் என்ன அப்படியே நான் என்ன சொன்னி? ஓகே, நீங்க சொல்லுங்க. சீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆயிட்டீங்க. ஒரே சிங்கிள் சீரியல் என்ட்ரு ஆன உடனே ஃபேமஸ் ஆயிட்டீங்க, உடனே படத்துக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கு லைஃப்? ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பயம் இருந்தது, என்ன வாக போறோம் அப்படின்னு. ஆனா ஒரு எய்ம் இருந்தது சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன், ஒரு டிராவல் நான் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் அதில் அடிஷ்னலாக பெரிய சப்போர்ட் கல்யாணம் நடந்து, ஒய்ஃபும் சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால என்னை கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. ஸோ அதில் நான் ரொம்ப லக்கி. ஸோ பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள நிறைய இருக்கும், மேல வெளியே காட்ட மாட்டாங்க. ஏன்னா வெளியே காட்ட நீ இன்னும் குண்டாயிடுவேன்னு பயம். எனக்கு புரிஞ்சிச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். ஓகே, பாத்தீங்களா, எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ் மூட்ல இருக்காங்க, என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்காங்க. ஸோ இப்போ உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணோம். ரெடியா இருக்கீங்களா? ஜோஷ் எங்க? Let's start first round. ரோஜா, the boss. So நான் பாஸ்னா இந்த ரவுண்டுக்கு நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும்.
ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கேள்வி கேட்பேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒரு பதில் கரெக்டா இருந்துச்சுன்னா 1000 ரூபாய், 5 கரெக்டா சொன்னீங்கன்னா 5000. ஓகே, ஃபர்ஸ்ட் தீபா, உங்களுக்கான கேள்வி. இந்து தெய்வங்கள் வச்சிருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, எது எது? வீணை. 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 சரஸ்வதி. ரைட் ஆன்சர். புல்லாங்குழல். கிருஷ்ணர், அவரை மறக்கவே கூடாது. ரைட் ஆன்சர். நாராயண நாராயண. அதுக்கு என்ன சொல்றது? கேளுங்க, பக்கத்துல நேத்ரன் இருக்காருல்ல, ஹெல்ப் வாங்கி. காம்படிஷன் தான். ஆமா, அவருக்கு தெரியாது, அதுக்கு கவர் பண்ணிக்கிறதுக்கு. நான் ரெடி, நான் சொல்றேன். ஒண்ணு தெரியும். சோனியா சொல்லுங்க. நாரதரோடது தம்புரா. தம்புரா. ரைட் ஆன்சர். நேத்ரன். உடுக்கை யாழ். உடுக்கை. ரைட் ஆன்சர். போஸ். சங்கு. சங்கு. யா சங்கு. ஓகே, சூப்பர். ஓகே, பாவம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தீபா பாத்தீங்களா, ஹெல்ப்பே பண்ணல. உங்களுக்கான கேள்வி பார்க்கலாமா? நம்ம இதிகாசங்களில் டாப் 5 வில்லங்கள் யார் யாரு? ராவணன். ராவணன். ரைட் ஆன்சர். நரகாசுரன். நரகாசுரன். தீபாவளி வந்ததுல அதனால நரகாசுரன் தெரிஞ்சது. பத்மாசுரன். பத்மாசுரன். ஓகே, செம்ம ஆப்ஷன் ஒன்று விட்டு பேசிட்டு சொன்ன. ஐயோ ஃபாஸ்டா வந்துச்சு ஒரு 3 பேர், அப்புறம் 2 பேர் என்ன பிரேக் அடிச்சிட்டு. நிறைய அசுரன் இருக்காங்க. ரோஜா கான் அடிச்ச அசுரன் எல்லாம் சொல்லக்கூடாது. அவர் பெரிய வில்லன் தான். சகுனி. சகுனி. அவர்தான் ஃபர்ஸ்ட் வில்லன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் தீபா. கூனி. கூனி. ராமாயணம். ராமாயணம். ஓகே, ரைட். நான் தான் நினைச்சேன். அடுத்தது சோனியா, உங்களுக்கான கேள்வி. இந்து தெய்வங்கள் பயன்படுத்தும் வாகனங்கள். இல்ல, எனக்கு ஒரு டவுட். இந்த அனிமல்ஸ் தான் மேல தானே நிறைய அனிமல்ஸ் சொல்லலாம். அனிமல்ஸ் தான் அவங்க வாகனங்களே. மயிலு. 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 எலி. மூஞ்சில். 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 யா, இட்ஸ் குட் ஆன்சர். வெரி மூஞ்சில். குட். எலி. ரைட் ஆன்சர். புலி. புலி. யா, இட்ஸ் வெரி குட் ஆன்சர். ரைட் ஆன்சர். சிங்கம் கூடாதான்? சொல்லு. சிங்கம். 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 அவர்தான் ஃபாரஸ்டுக்கு கிங். நந்தி. நந்தி. சிவன் முன்னாடி இருக்கு, எப்போ அது மேல போனது? சிவன் மேல அந்த படத்துல கூட கமல் சார் வந்து வீட்ல வாதாடுற மாதிரி இங்க வாதாடாத. படத்துல BMW கூட நாங்க கூட்டிட்டு போவோம் கிராபிக்ஸ்ல. இப்போ போஸ் சொல்வாரு. கரெக்ட் ஆன்சர். குதிரை. ஏன் அது விடணும்? குதிரை. தீபா. கருடன். கருடன். கருடா. இவங்க பாத்தீங்களா, புருஷ பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க விட்டதா அவங்க சொல்லி அவங்க மார்க் எடுத்துட்டாங்க. நீங்களும் இருக்கீங்களா குதிரைன்னு தப்பா? குதிரை யானை எல்லாம் இருக்கு, பட் டாப் 5ல இல்ல. பொய். ஓகே, இப்போ அவரோட கேள்விக்கு 5 சொல்லிடுவார் பாரு, அசத்திடுவார் உங்களை. உங்களுக்கான கேள்வி. தெய்வங்கள் வச்சிருக்கிற வெப்பன்ஸ், ஆயுதங்கள் என்னென்ன? வேல். வேல். ரைட். சூலாயுதம். சூலாயுதம். சூலம். சூலம். ஓகே. ஐயனார் அருவா. விஷ்ணு சக்ரா. ரைட் ஆன்சர். கதை. கதை, அதுதான் ஞாபகம். கதை. பீமர் மறந்துட்டே எப்படி நீங்க? கதை. ஓகே, ரைட் ஆன்சர். ஓகே, பாத்தீங்களா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? சோ இன்னைக்கு எல்லாமே கடவுள் பத்தி தான். ஆனா நல்லா சொல்லிருக்காங்க, லக்கா வாங்கிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாத்துடலாம். தீபா 4000, நேத்ரன் 5000, சோனியா 5000 and போஸ் 6000. வாவ், கூல். எல்லாருமே நல்ல லக் வாங்கிருக்கீங்க. Let's start second round. All in all, அழகு ராஜா. So இந்த ரவுண்ட்ல எங்க அழகு ராஜா வருவாரு ஒரு டிஃபரெண்ட் கெட்டப்ல. வரும்போது அவர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அவரை
இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், காமெடி செய்யலாம், எது செஞ்சாலும் அவர் இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு லக்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் லக் வந்ததுக்கப்புறம் யார்கிட்ட லீஸ்ட் லக் இருக்கோ அவங்களுக்கு தான் கிக் கிடைக்க போகுது. ஓகே, கூப்பிடலாமா? கூப்பிடலாம். அழகு, அழகு, எங்க இருக்க நீ? இட்லி வடை, பொங்கல், பூரி, சாதா தோசை, ஸ்பெஷல் தோசை, மசால் தோசை, ஊத்தாப்பம், ஆனியன் தோசை, நெய் ரோஸ், உப்புமா, கிச்சடி, போண்டா, பஜ்ஜி. இட்லி, தோசை, வடை, போண்டா. இட்லி, தோசை, போண்டா, வடை. இட்லி, தோசை, போண்டா, வடை. மேடம், இட்லி வேணுமா? சார், உங்களுக்கு தோசை வேணுமா? உங்களுக்கு தோசை வேணுமா? நீங்க அழகு ராஜா நீங்க. என்ன அழகு, என்ன இது திடீர்னு புது கெட்டப்? நான் வந்து சர்வர் சண்முகம் என் பேரு. ஓகே, சர்வர் சுந்தரம் வந்து நாகேஷ் சார் வந்து பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல சர்வரா சேர்ந்தார். ஆமா, அதே மாதிரி அவர் பெரிய ஸ்டார் ஆனார். ஓகே. எனக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. சரி நம்மளும் சர்வர் வேலையில ஜாயின் பண்ணுவோம், நம்மளும் ஒரு பெரிய ஹீரோவை வரணும். என்ன சார், ஓகேவா? அதுக்காக தான் ஓ, நான் வந்தேன். இந்த லக்கா கிக்கெல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டு அப்படியே ஆர்டிஸ்ட் ஆயிடலாம்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா. அப்ப ஓரமா போய் உட்கார்ந்துட்டு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அதை பார்த்து லக்கு லக்கா கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் உங்களை. ஒரு விஷயம், ஆனா அவர் பக்கத்துல வந்ததுல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு, இட்லி தோசை எல்லாம் ரொம்ப நாளா விக்கலன்னு. எல்லாம் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன் மேல. ஷோக்கு அப்புறம் இவரை வந்து நல்லா டைரக்டர் ப்ரொடியூசருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நாகேஷ் சார் வந்து நல்லா நடிச்சாரு, அவர் படத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் நடிச்சு உங்களுக்கு காட்டுவாரு, கொல்லுவாரு. வாங்க. ஓகே. So, எங்க அழகுராஜா ரொம்ப நல்லவர். நீங்க இம்ப்ரெஸ் பண்ணா இப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவார். சோ அவர்கிட்ட லக்கா வாங்குங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் தீபா, வாங்க. பண்ண போறீங்க டான்ஸ். சென்னை செந்தமிழ் மறந்தேன் முன்னாலே, சென்னை செந்தமிழ் முழுவதும் மறந்தேன். கேரள நாட்டுக்கிளியே நீ சொல்லு வசியம் வைத்தாயோ, சென்னை செந்தமிழ் மறந்தேன் முன்னாலே. சென்னை செந்தமிழ் மறந்தேன் முன்னாலே, சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே. நேந்திரம் பழமெனை மீனை நதியே மிளகு கொடியே நான், சென்னை செந்தமிழ். எங்க போனீங்க? நானா ஆமா, வித்துட்டு வந்தேன் அது கேப்ல. உங்க தொழில நீங்க பாத்துக்கிட்டீங்க. சந்தோஷம். இல்லையா சுத்தமா ஒரு 4 காசு சம்பாதிச்சாதானே என் பொண்டாட்டி புள்ளைங்களை காப்பாற்ற முடியும். சந்தோஷம். 4 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி போதுமா? டெய்லி அடிக்கடி போய் வித்தாதானே 24 hours ஒர்க் பண்ணிக்கிறேன். வச்சிருக்கிற 4 பொட்டலத்துக்கு 4 பொண்டாட்டியா? ஆமா, 2 பொட்டலம் வாங்கிட்டு போங்க. எனக்கு வேண்டாம். அமௌண்ட் தான் வேணுமா? ஆமா. சரி, ஓகே. இட்லி தோசை வடை, இட்லி தோசை வடை. பாக்கலாம். வாங்கிட்டு போங்க. எனக்கு வேண்டாங்க. ஜீரோ 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 5000 ரூபாய். ஜீரோ 3000. 3000. வாங்கிருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் இருக்கு. வாங்கிருக்கீங்களா? 7000. Thank you. இந்த வாட்டி அவங்க ஆடும்போது ஒழுங்கா பாக்கணும், இல்லன்னா அவரே அடிப்பாரு. என்ன நேந்திரன்? நான் தான் எதுவுமே பண்றது இல்ல. சரி வாங்க. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ்? டான்ஸ்.
நுரத்தல்ல முட்டித்தே நாடி இருக்கேன். இந்த பொட்டில தான் நுர தள்ளிட்டு இருக்கு. அது தனியா கரையறதுக்குள்ள வாங்கிடுங்களேன். செத்துருவேன். வர கேஷ்ல பாதி அமௌண்ட்ல வாங்குங்க ப்ளீஸ். கொடுக்கறத பொறுத்து நான் வாங்கலாமா வேணாமா? கால்ல உந்து கேக்குறேன். நான் எதுவும் வர முடியாது. எனக்கு அது கொடுத்துருங்க. அந்த ஹெல்ப்பாவது பண்ணுங்க. சைக்கிள் கேப்ல வித்துடலாம்னு இட்லி வாங்கினா சாம்பார் ஃப்ரீ, சாம்பார் வாங்கினா சட்னி ஃப்ரீ. ஜீரோ 0 5 0 6 5,000 போகும்போது வாங்கி வாங்க சோனியா. இந்த ரவுண்ட்ல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் இம்ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஆடுங்க முதல் மாதிரி. சிரிச்சு புட்டா நெஞ்சல ஆடி வெங்கலக்கு நீ போல இன்னும் மந்திரமே நீ நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆடி வெங்கலக்கு நீ போலம் இன்னும் மந்திரமே நீ என்ன உடம்பா வேற கோழி குழம்பா புரியாம நான் பாக்குறேன். சமைச்சது தாண்டா உனக்காக இல போடுறேன். ரெட்டரு வச்சு பார்த்தா நீ 10 10 குவேக்கு ஒட்டு மொத்தம் உடலாடுதே. வெட்டி வச்சு போன ஒரு வாட்டர்மெலன் கேக்கு பக்கம் வந்தா குளிராகுமே. கெட் டுகெதர் வேணும் நாம கெட்டு போக. எவ்வளவு காசு தரேன் வாங்காம இருந்தா எப்படிங்க? நீங்க முதல்ல கொடுங்க, நான் அப்புறமா வாங்குறேன். உங்களை நம்புறேன் நான். ம்ஹும். இட்லி வடை உப்புமா இத வாங்காம இருந்தா தப்புமா? அழவிக்கிறீங்களேம்மா. உள்ள கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப இருக்குமா? அதிகமா இருந்தா மட்டும் வாங்கிடுவீங்களாக்கோ? 0 0 0 1 4 ஓகே போ சார். டான்ஸா இல்ல, இப்போ அவர் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வேற ஒரு சின்ன ஐடியா ஒன்று ரெடி என்ன பண்ணிருக்கேன். பண்ணிருக்கீங்க? சர்வர் சண்முகத்துக்கு வந்து நடிக்கிற ஆசை இருக்கு. Okay. So, அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி sir. பிளான் Please, பண்ணிருக்கேன். sir. ஆமா கட்டாயமா. வாங்க. So, அப்பதான் எனக்கு அதிகமான பணம் கிடைக்கும். வாங்க. நீங்க சர்வர் சுந்தரதுக்கான அத்தனை ஒரு கருத்து. முதல்ல எனக்கு ஒரு சின்னதா எனக்கு நாயகன் மாதிரி அழுது காட்டி அவனை வாந்தி எடுக்க சொல்லலையா, நடிச்சு காட்ட சொல்லு. அவனுக்கு வந்து நல்ல நடிக்கிறதுக்கான அத்தனை முக லட்சணமும் அவலட்சணமா சாரி லட்சணமா இருக்கு. பியூட்டிஃபுல் ஃபேஸ் யூ காட். என்ன சார் கட்சிங்க சார்?
ஓகே அண்ணா இப்போ ஒரு நல்ல ரஜினிகாந்த் மாதிரி சிரிச்சு காட்டுங்க பார்க்கலாம். கொல்ல போட்ட மொத்த கத்தி எடுத்து குத்தி நீங்க உங்களோட பண்ணி காட்டுமா சார்? பண்ணுங்க. இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ் சார். வேற ஏதாவது ஓகே சிரிக்கிறது அலறது இல்லாம வேற டான்ஸ் ஆடுவீங்களா? ஆடுவோம் சார். அப்படியா? மியூசிக். தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு, ராசா எட்டு வச்சா படபடக்கும் கூறு. போதுமா சார்? நடிக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டியும் இருக்கு. இது வரைக்கும் எல்லாரும் உங்களுக்கு ஆடி காமிச்சாங்க, நீங்க எனக்கு ஆடி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. மாதுளை பப்பாளி சப்போட்டா என் மண்டையிலே போட்டு அடிக்கட்டுமா? Zero. 5,000. இப்ப எல்லாரும் சூப்பரா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. லக்கா வாங்கிட்டாங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்த்து லீஸ்ட் லக்கா இருக்கிறவங்களுக்கு இது வித்துடலாம். ஓகே ஒரு வருஷம் செஞ்சது எல்லாமே வீட்ல இருக்கு. அது அடுத்த எபிசோட். ஓகே இப்போ தீபா கிட்ட இருக்கு 7,000. நேத்ரன் கிட்ட இருக்கு 10,000. சோனியா 9,000. வாவ். அண்ட் பாஸ் 11,000. அடா. சோ எல்லாத்துல லீஸ்டா இருக்குது இப்போ தீபா தான். சோ கண்ணே இங்க வந்து உட்கார்ந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவா. போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே நீ பிரிந்தால் நான் இறப்பேன். உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும். ஓகே பாவம் ஒருத்தர் எலிமினேட் ஆன உடனே 3 பேரு அப்படா தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்க இல்லையா? அடுத்தது நம்மளுக்குன்னு தெரியும்ல. அடுத்த ரவுண்ட் தெரியுமா உங்களுக்கு? எலிமினேஷன் ரவுண்ட். சோ இந்த ரவுண்ட்ல இன்னொருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க. அது யாருன்னு பார்க்கலாம். ஏன்னா யார் வேணாலும் இருக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் third round. வை ராஜா வை. சோ வை ராஜா வைனா ஒருத்தர் மேல ஒருத்தர் பெட் கட்டிக்கணும். நாங்க காசு கொடுக்க மாட்டேன். உங்க காசு நீங்களே பெட் கட்டி ஜெயிக்கணும். நேற்று நீங்க வரும்போது ஒரு 3 கார்டு கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு கார்டு நீங்க செலக்ட் பண்ணணும். அதுக்குள்ள என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற 2 பேர்ல யாரா ஒருத்தர் மேல பெட் கட்டணும். ஸோ பெட் கட்டினதுக்கு அப்புறம் உங்க கேம் நான் சொல்றேன். நீங்க விளையாடி ஜெயிச்சாதான் அந்த காசு உங்களுக்கு வரும். இல்லைன்னா உங்க காசு அவங்களுக்கு போயிடும். திக்கா இருக்கும். வாங்க நேற்று. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? எவ்வளவு? 1,000. ஓகே உங்களுக்கான கேம் பால எடி. ஓகே நேத்ரன் பாத்தீங்களா? இந்த என்ன சொல்லுவாங்க இது? பாக்ஸிங் கிளவுஸ்ல இந்த கலர்ஃபுல் பால் ஒன்னொன்னு எடுக்கணும். ரொம்ப கஷ்டமா ஈஸிங்க. எனக்கு கஷ்டம். லெஃப்ட் ஹேண்ட் ஆயிடுச்சு. நீங்க சூப்பரா பண்ணுவீங்க. So 55 seconds கொடுக்குறேன். இந்த 55 secondsல only 10 பால் பிடிச்சிட்டு அந்த பால்ல போட்ட போதும். Ready? Your time starts now. This is the French style. The French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on. Nice. Kicking
கஷ்டப்பட்டுட்டீங்க, ஜெயிச்சிங்களா இல்லைன்னு பார்த்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க, ஆனாலும் 1000 ரூபா தான் கொடுப்போம். வாங்கிடுங்க. ஓகே, நேத்ரன் நீங்க செலக்ட் பண்ண கேம்ல 1000 ஜெயிச்சிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 11,000. இப்போ சோனியா. யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? 2000 ரூபாய் கட்டு. 9000 ரூபாய் ஒன்று இருக்கு. நீ எவ்வளவு கட்டினாலும் ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டு பேரோட லிஸ்டா இருக்குதுனால. அவுட் ஆனீங்கன்னா திருப்பி எனக்கு வந்துரும் அந்த மாதிரி. அதை பாத்துக்கோங்க. 3 கட்டு. 2.5. சாரி சாரி 2.5. ஓகே, உங்களுக்கான கேம் பெலூனை ஊதி உடை. கொய்யா, எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பலூன் ஏயா வருது. ஓகே சோனியா, பலூனை ஊதி உடைக்கணும். 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல 3 பலூன் ஊதி உடைச்சா போதும். அந்த 2500 உங்க சொந்தம். ஓகே, தைரியம். Time starts now. எதுக்கு முடிஞ்சிருச்சு? பார்க்கலாம். ஏன் அதே புடிச்சிட்டு இருந்தீங்க? வேற ஒண்ணு மாத்தி இருந்தா வந்திருக்குமே. பாத்தீங்களா? வருது 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 வருது. ஊதுங்க 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 ஊது. அப்படியே ஃபுல்லா ஊதி ஓட. ஒன்னாவது சூப்பர், வெரி நைஸ். உன்னால முடியும். சோ அந்த நம்பிக்கையோட இருந்தா இப்போ 25 வந்திருக்கும். இப்போ கொடுத்துருங்க. 500 ரூபாய் கொடுங்க. 500 போகும்போது தர மாதிரி போகும்போது தர வர வண்டி போட்டி கொடுப்பாரு. ஓகே சோனியா, நீங்க செலக்ட் பண்ண கேம்ல கிட்ட வந்துட்டீங்க, ஆனா மிஸ் பண்ணிட்டீங்க. சோ 2500 லாஸ் பண்ணதுனால உங்க டோட்டல் ஸ்கோர் 65. இப்போ போஸ் ஓகே, உங்களுக்கு கேம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பெட் கட்டணும். பெட் சரி, ஓகே. மச்சி ரொம்ப எடுத்தாலும் தப்பா நினைப்பாப்ல. ஓகே, அப்போ 3000 வைக்கலாம்ல மேம்? 3000 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கான கேம் நட்டு மேல நட்டு. சோ இந்த மாதிரி நட்டு மேல நட்டு கையில தொடாம வித் ஸ்கேல் எடுத்துட்டு போய் நீங்க வைக்கணும். 55 செகண்ட்ஸ்க்குள்ள 4 நட்டு வச்சீங்கன்னா அந்த 25 உங்க சொந்தம். ஓகே, 3000. 3000. ஓகே, 3000 உங்க சொந்தம். Your time starts now.
எப்படி நான் வரதுக்கு முன்னாடி அதே கருணாக்கு வச்சு ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா? யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். நேத்ரா 10,500, சோனியா 6,500 and போஸ் 13,000. ஸோ வீட்டுக்கு 3,000 எக்ஸ்ட்ரா வருதுன்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சோனியா எலிமினேட் ஆகுறாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வாங்க சோனியா. போராளே பொன்னு தாயி புல புலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொட்ட. ஓகே, இப்போ நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்க. இந்த ரெண்டு பேர்ல யார் வின்னர்னு தெரிஞ்சுக்கணும். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா, ராணி. ஓகே, இப்போ நேத்ரன் கிட்ட இருக்கு 10,500 and போஸ் கிட்ட இருக்கு 13,000. சோ ஹையஸ்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு gift நாங்க கொடுக்கறோம். இது நானா கொடுத்த gift. உங்களுக்கு வேணா வெச்சுக்கலாம், இல்லனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் 2 சான்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி இருக்காங்க. இது மூணுல ஒண்ணுதான் நீங்க செலக்ட் பண்ணும். எதுக்குள்ள நிறைய லக் இருக்குன்னு நீங்களே திங்க் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் ஐ லவ் ராஜா. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ராணி வேணுமா இந்த பொம்மை வேணுமா? ராணி. ராணி தான். ராணி. இதுக்குள்ள என்ன இருந்தாலும் அது எனக்கு தான். அப்புறம் அழக்கூடாது. நான் சொன்னால அதோட அதிகமா ராஜால இருக்கும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, நம்ம லக் நல்லா இருக்கு. சோ உங்க லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எது பார்க்கலாம், ராஜாவா ராணியா? ஃபர்ஸ்ட் ராணி பார்க்கலாம் மேம். ரொம்ப பிபி ஏறுது. ரொம்ப பிபி ஏறுது. ராணி பார்த்தோம். பிபி ஏறும்போது ராஜா தான் பார்க்கணும். உங்களுக்கு ராஜா தானே. வாங்க. சோ ராஜா, ஜி பூம்பா ஓபன். ஏன்னா அவர் நினைச்சாரு என்ன ராணி எடுத்துக்க சொல்லிட்டாரு, இதுல 15,000 இருக்கு பொம்மையில, ஐயோ மிஸ் பண்ணிட்டேனா, ஒருவேளை 0 வருமான்னு பயந்துட்டாரு. அந்த 0 உங்களுக்கு வந்த உடனே சந்தோஷம். ஆனா அங்க கூட 0 இருக்கலாம். இருக்கலாம்ல? இருக்கலாம், 50 இருக்கலாம், 1 lakh இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். 1 lakh வரைக்கும் இருக்கு மேம். 1 lakh. வாங்க ராணி, லக்க 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 ஓபன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கேம் முடிஞ்சிச்சு, நம்ம தான் வின்னர்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, இந்த கேம் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல ரெட் வந்த கிக், கிரீன் வந்த லக். சோ லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்போம். போஸ் சார், ஃபைனல் சான்ஸ். அதனால நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பின்னரை சுத்துங்க. கிரீன் வந்து நின்னுச்சுன்னா லக் உங்க கிட்ட தான். இல்ல கிரிக்கெட்ல நான் ஸ்பின்னரு, இங்க இன்னைக்கு தம்பி ஸ்பின்னர் போடுமா? வாங்க. கடவுளே. உங்களை பாக்குறாங்க, என்ன பண்றீங்க? அந்த புள்ள புடிச்சிருக்கா, எப்படி கும்பிடுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? Oh my god, oh my god, oh my god, oh my god. இல்ல நேத்ரன் வந்து உங்களுக்கு ரெட் வந்தாலும் டான்ஸ் ஆடுறதுக்கு பயந்துட்டே இருக்காரு. ஏன்னா அவர் சுத்தினவே அப்போ கிரீன் வந்தது அவர் சேஃப். அப்படியே ரெட் வந்துச்சு அந்த காசு உங்களுக்கு வரும். சோ இப்போ நீங்க ப்ரே பண்ணுங்க அவங்கள மாதிரி ஆப்போசிட். இப்ப நான் இப்பவே பண்றேன். ஓகே நேத்ரன், நல்லா சாமியை கும்பிட்டுட்டு
ஸ்பின்னரை சுத்துங்க. இந்த கிரீன் வந்துச்சுன்னா அந்த லக் ஃபுல்லா உங்களுக்கு தான். சார் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப நல்லா ஆடிருக்கீங்க. இல்ல பட் இந்த ஷோ அட்டெண்ட் பண்றதே சந்தோஷம் தான். ஐ மீன் வித் யூ உங்களோட டச் பண்ணிட்டீங்க. அதனால அதை கொடுக்க மாட்டாங்க உங்க கையில. அது 13000 கொடுக்குறேன். வாவ் थैंक यू. ஷாப்பிங் பண்ணுங்க சோனியாக்கு. அண்ட் டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க. அந்த டென்ஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு. இந்த எபிசோட் வின்னர் நீங்க தான் with 60500. Congrats. ஃபர்ஸ்ட் டைம் நான் வின் பண்ணிருக்கேன். एक्चुअली நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்ப வின் பண்ணல. நீங்க அங்க 50000 வந்த உடனே உங்க வைஃப் டான்ஸ் ஆனது பார்த்தல. சோ அப்பவே நினைச்சேன் ஏதோ அவங்க ப்ரே பண்ணும்போது எனக்கு லக் ஃபுல்லா உங்களுக்கு அடிக்கும்னு நினைச்சேன். லக் தான். ஹாப்பி ரொம்ப சந்தோஷம். நீங்க ஹாப்பி? கட்டாயமா. ஜானி ஹாப்பி. நானும் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியா? அடுத்த லக்காக்கு மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் கீப் ஸ்மைலிங். பை பை.